12 பொருள்களின் வாங்கிய விலை 10 பொருள்களின் விற்ற விலைக்கு சமம் எனில் லாப சதவிகிதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு 12 பொருள் 10 பொருள்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பொருளோட வாங்கிய விலை என்னென்னு எழுதிக்கிறணும். அது தெரியாதனால நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம். ஒரு பொருளோட வாங்கிய விலை எக்ஸ்னா அப்போ கணக்கில் கொடுத்துருக்குற மாதிரி 12 பொருளோட வாங்கிய விலை எவ்வளவா இருக்கும்? 12 எக்ஸாக இருக்குமா? அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொருளோட விலை இப்போ 2 ரூபானா 12 பொருளோட விலை என்ன பண்ணுவோம்? 12ஐயும் 2ஐயும் பெருக்கி 24 ரூபா அப்படின்னு சொல்லுவோமா? அதே மாதிரி தான் பொருளோட விலை வந்து நமக்கு எக்ஸு. அப்போ 12 பொருளோட வாங்கிய விலை வந்து 12ஐயும் எக்ஸையும் பெருக்கி 12 எக்ஸ்ன்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட் கணக்கில் 10 பொருளோட விற்ற விலைக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க. 10 பொருளோட விற்ற விலையை நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ 10 பொருளோட வாங்கிய விலை என்னவாக இருக்கும்? 12 பொருளோட வாங்கிய விலை 12 எக்ஸ் மாதிரி 10 பொருளோட வாங்கிய விலை 10 எக்ஸாக இருக்குமா? இப்போ நெக்ஸ்ட்டு கணக்கில் சொல்லியிருக்கிறத பற்றி பார்ப்போம். கணக்கின்படி என்ன சொல்லியிருக்காங்க? 12 பொருளின் வாங்கிய விலை எதுக்கு சமமாக இருக்குமா? 10 பொருளின் விற்ற விலைக்கு சமமாக இருக்கும். 12 பொருளின் வாங்கிய விலை நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 12 எக்ஸ். இது எதுக்கு சமமாக இருக்குமா? 10 பொருளின் விற்ற விலைக்கு சமமாக இருக்கும். இப்போ இதையும் எடுத்துக்கோங்க. 10 பொருளின் விற்ற விலையையும் 10 பொருளின் வாங்கிய விலையும் எடுத்துக்கோங்க. இப்போ 10 பொருளின் விற்ற விலை எவ்வளோ இருக்குது? நமக்கு 12 எக்ஸ் இருக்குது. அதே 10 பொருளோட வாங்கிய விலை எவ்வளோ இருக்குது? 10 எக்ஸ் இருக்குது. அதாவது வாங்கிய விலை 10 எக்ஸுக்கு வாங்கி 12 எக்ஸுக்கு விற்றுருக்காங்க, அந்த மாதிரி இருக்கா? அப்போ விற்ற விலை அதிகமாக இருந்தால் நமக்கு லாபம் தானே வரும். வாங்கிய விலையோட விற்ற விலை அதிகமாக இருந்தால் லாபம். நமக்கு கணக்கில் லாப சதவிகிதம் தான் கேட்டிருக்காங்க. லாப சதவிகிதம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு லாபம் எவ்வளோ, அமௌண்ட்டாக எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கிறணும். லாபம் எப்படி கண்டுபிடிக்கிறது? விற்ற விலையில், அதாவது விற்ற விலை தான் அதிகமாக இருக்குது. அப்போ விற்ற விலையிலேருந்து வாங்கிய விலையை மைனஸ் பண்ணணும். 12 எக்ஸ்லேருந்து 10 எக்ஸை மைனஸ் பண்ணணும். அப்போ 2ஐயும் மைனஸ் பண்ணால் நமக்கு 2க்கு இடையில் எவ்வளோ இருக்குமோ அதான லாபமாக வரும். அப்போ 2 எக்ஸ் தான் லாபம். இப்போ லாப சதவிகிதம் கண்டுபிடிக்கணும். லாப சதவிகிதம். லாப சதவிகிதம் அடக்க விலை, அதாவது வாங்கிய விலை. வாங்கிய விலை எவ்வளோ? 10 எக்ஸ். 10 எக்ஸில் 10 எக்ஸுக்கு வாங்கி 2 எக்ஸ் லாபமாக இருக்குது. அடுத்து சதவிகிதம் கேட்குறதுனால 100ஆல் பெருக்கணும். இப்போ இதை சால்வ் பண்ணால் எக்ஸுக்கு எக்ஸ் கேன்சல் ஆயிருமா? 4 2 2 5 2 10. இது 2 5 படலை கேன்சல் பண்ணலாமா? 4 5 5 25 100. அப்போ லாப சதவிகிதம் 20%.